OnePlus 60 2018 OnePlus ஓட ரெண்டாவது ஃபிளாக்ஷிப் மொபைல் தான் இந்த OnePlus 60. இந்த மொபைல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. இந்த மொபைல் நமக்கு ரிவ்யூக்காக இப்ப சென்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படின்றதுனால OnePlus 60 க்கு என்னென்ன ஆக்சஸரீஸ் இருக்கோ அதையும் சேர்த்து அமைச்சிருக்காங்க. அது போகவும் சில பாக்ஸஸ் இருக்கு. சோ இந்த பாக்ஸஸ்லாம் என்ன, இந்த ஆக்சஸரீஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த OnePlus 60 ஓட அன்பாக்சிங் மற்றும் ஒரு சின்ன ஓவர்வியூவை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது போக OnePlus 6 க்கும் 60 க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் ஒரு சின்ன டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெக் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்குள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு சின்ன பேக்கேजेस இருக்கு. சோ வேற எதுவும் இந்த இதுக்குள்ள இல்ல. இந்த பேக்கேஜ் பார்த்தோம்னா OnePlus ஓட ஒரு ஸ்கெட்ச் புக் அப்படினு போட்டுருக்காங்க. இதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்கெட்ச் புக் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டைரி மாதிரி இருக்கு. என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா ஒரு கார் ஹோல்டர் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளோட மொபைலை கார்ல ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்காக இந்த கார் ஹோல்டர் வந்து கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. சோ நல்ல கிச்சன் வந்து ஒட்டிக்கிறோம் போல. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தனியா கூட ரிவ்யூ பண்றேன். ஏன்னா அவ்வளவு குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ இதற்கான தனியா வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. OnePlus ஓட இந்த கார் மொபைல் ஹோல்டர் பத்தி நான் கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்றேன். அதுக்கு அப்புறம் இந்த OnePlus 60 க்கு ஒரு 3 கேसेस கொடுத்திருக்காங்க. Black, Red, அதுக்கு அப்புறம் ஒரு மேட் ஃபினிஷ்ல ஒரு 3 கேसेस இருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது கேஸ் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இந்த கேஸ்ல ஏதாவது வந்து நீங்க வாங்கிக்கலாம். இதுல எனக்கு பர்சனலா பிடிச்சது அப்படினா இந்த ரெட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்ல ஸ்மூத்தா சாஃப்ட்டா யூஸ் பண்றதுக்கு வந்து சூப்பரா இருக்கு. சோ அதனால இந்த கேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாவ், OnePlus ஓட ஹிஸ்டரி போட்டிருக்காங்க. அதாவது OnePlus எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது போக OnePlus ஓட என்னென்ன மொபைல், என்னென்ன வருஷம் வந்து ரிலீஸ் ஆச்சு, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஹிஸ்ட்ரியாக வந்து இந்த புக்லெட்டில் இருக்கு. ஒரு சின்ன புக்லெட் தான். அதுக்கப்புறம் OnePlus கம்பெனியோட புல்லட் வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கு. ஸோ இதற்கான ஒரு தனியான வீடியோ வேணும்னா கூட சொல்லுங்க. கண்டிப்பாக இதற்கான ஒரு தனியான வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறேன். புல்லட் இயர்ஃபோனோட ரெண்டாவது வெர்ஷன் தான் இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரையும் ஒரு பக்காவான ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன், சவுண்ட்லையும் சரி குவாலிட்டிலையும் சரி பக்காவா இருக்கு. தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா OnePlus ஓட புல்லட் டைப் சி இயர்ஃபோன் கொடுத்திருக்காங்க. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். இந்த OnePlus 60 மொபைல்ல நமக்கு 3.5 mm ஜாக் கிடையாது. டைப் சி சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. சோ அதனால இந்த டைப் சி இயர்ஃபோன் நீங்க வாங்குறது அப்படினா வாங்கிக்கலாம். சோ 60 க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படினா 1500 ரூபாய். இதுக்கும் தனியா ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, பில் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்றேன். தென் OnePlus 60 இருக்கட்டும் ஓரமா. இத ஃபுல்லா முடிச்சிருவோம். ரெண்டு தான் இருக்கு. சோ மெடல் கொடுத்திருக்காங்க அடுத்து. ஏன்னா இது ஒரு ரிவ்யூ யூனிட், ஒரு மீடியா கிட் அப்படின்றதுனால ஒரு மெமரிக்காக மெடல்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஓரமா வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் சில புக்லெட்ஸ் வந்து ஒரு சின்ன கவர்ல வந்து கொடுத்திருக்காங்க. அன்லாக் தி ஸ்பீட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ இந்த OnePlus 60 ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ இந்த OnePlus 60 ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால இத படிக்க தேவையில்ல. அவ்வளவுதான் இந்த OnePlus 60 ஓட ஆக்சஸரீஸ் மற்றும் நமக்கு ரிவ்யூக்காக வந்த மீடியா கிட். இது எல்லாத்தையும் நீங்க வாங்கணும் அப்படினா தனித்தனியா தான் வாங்கணும். இது நமக்கு ரிவ்யூக்காக வந்திருக்கு அப்படின்றதுனால எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. நீங்க வாங்குனீங்க அப்படினா OnePlus 60 இந்த பாக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதான் ரீட்டைல் யூனிட். சோ இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த OnePlus 60 மொபைல் பத்தி பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படினா OnePlus கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ரெட் கலர்ல எழுதி இருக்காங்க. அது போக எப்பவும் போல இல்லாம இப்போ ஹோலா வந்து ஒரு ஒயிட் கலர்ல இந்த பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ சைடுல பார்த்தோம் அப்படினா OnePlus 60 அப்படின்னு போட்டுருக்காங்க. சோ பின்னாடி பார்த்தோம் அப்படினா இதோட பிரைஸ் வந்து போட்டுருக்காங்க. சோ இதோட பிரைஸ் அண்ட் இதோட ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையும் வந்து நான் கடைசில சொல்றேன். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். உள்ள ஓபன் பண்ணோம்னா மேலவே நமக்கு OnePlus 60 மொபைல் வந்து கொடுத்திருக்காங்க. வாவ், பார்க்கிறதுக்கே நல்ல ஸ்மூத்தா வலுவலுன்னு ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பின்பக்கத்தில் இருக்க இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கடுத்து பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. சில புக்லெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே OnePlus 60க்குன்னு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபிட் ஆகுது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கேஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. இல்ல வேற கலர்ல ட்ரை பண்றது அப்படினா நான் காமிச்ச இந்த 3 கேसेसல ஏதாவது ஒன்னு ட்ரை பண்றது அப்படினா கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேணும் அப்படினா. தென் இது கீழ பார்த்தோம் அப்படினா OnePlus ஓட CEO வந்து இந்த மொபைல் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த லெட்டர்ல இத வந்து எழுதி இருக்கு. அதுக்கு அப்புறம் OnePlus ஓட ஒரு பெரிய சொத்து அப்படினே சொல்லலாம் டேஷ் சார்ஜர். இதை யூஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே போதும். அரை நாளைக்கு தேவையான பேட்டரி நம்மளோட மொபைல்ல இருக்கும். அதுக்கு அப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் கடைசியா பாக்ஸ்க்குள்ள ஒரு டிஃபரண்டான ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா டைப் சி டு 3.5 mm ஜாக் கன்வெர்ட்டர் கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மொபைல்ல நமக்கு
3.5mm ஜாக் சப்போர்ட் கிடையாது. நீங்க டைரக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைப் சி இயர்ஃபோன் யூஸ் பண்ணோம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி மட்டுமே தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியும் இல்லாட்டி ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் 3.5mm ஜாக் வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், அது போக பெரிய பேட்டரி, எக்ஸ்ட்ரா மெமரி, இந்த மாதிரி பல அப்கிரேட் வந்து இந்த OnePlus 60ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் வந்து ஸ்லிம்மாவும் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 3.5mm ஜாக் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி எல்லாம் டீடைலா நம்மளோட ரிவ்யூ வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த OnePlus 60 மொபைல் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முன் பக்கத்துல ஒரு 6.41 இன்ச் கொண்ட ஒரு ஆப்டிக் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி பக்காவா இருக்கு, நல்ல வலுவலுன்னு யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. மேல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த நாட்ச்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. மேலவே நம்மளுக்கு இயர் பீசஸ், சென்சார்ஸ் இருக்கு. இதுல மிஸ் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டிபிகேஷன் LED வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்லைடர் கீ இருக்கு. ஸோ இந்த ஸ்லைடர் கீ எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட OnePlus 6 வீடியோல சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்லைடர் கீ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சைலண்ட்ல போடுறதுக்கு, வைப்ரேட்ல போடுறதுக்கு, ஈஸியா ஆக்சசபிள் பண்றதுக்காக தான் இந்த ஸ்லைடர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பவர் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் அப் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. மேல் பக்கத்தில் பார்த்தோம்னா சிம் ட்ரே இருக்கு. இந்த சிம் ட்ரே வந்து 2 நானோ சிம் மட்டுமே தான் போட்டுக்கிற முடியும். எக்ஸ்ட்ரா வந்து மெமரி கார்டு போட முடியாது. ஸோ எல்லாமே வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் தான். அதுக்கப்புறம் போனோட மேலே பார்த்தோம்னா ஒரு பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், அப்புறம் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட் இருக்கு. 3.5mm ஜாக் கிடையாது, அகைன் சொல்றேன். அண்ட் பின்பக்கத்தில் பார்த்தோம்னா டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி OnePlus 6ல இருந்த அதே கேமரா தான். ஒரு 16 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா பிளஸ் ஒரு 20 மெகாபிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் டூயல் LED ஃபிளாஷோட. அது கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து மிஸ் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். முன் பக்கத்தில் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரை வந்து OnePlus 60ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த OnePlus 60ல இருக்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் பார்த்தோம்னா உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.34 செகண்ட்ஸ்ல வந்து அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட்டாகவே வந்து அன்லாக் ஆச்சு. இருந்தாலும் பிசிக்கலாக இருக்க ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் காட்டிலையும் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஆனால் ஒரு நல்ல இனோவேஷன். இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க. கண்டிப்பாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் அனலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வேணும் அப்படின்னா மறக்காம போய் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த OnePlus 6க்கும் OnePlus 60க்கும் என்ன அப்கிரேட் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்க இந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரை வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், வேர்ல்ட்லே ஃபாஸ்டஸ்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 0.34 செகண்ட்ஸ்ல வந்து அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்கிரேட் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி. OnePlus 6ல நிறைய பேருக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருந்தது வந்து பேட்டரி தான். 3300 mAh தான் வந்து OnePlus 6ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா 3700 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெவி யூசேஜ் பண்ணா 1.5 நாள் வரையும் இருக்கும், லைட் யூசேஜ் பண்ணா 2 நாள் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூல எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்து மெமரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேசிக் வேரியன்ட் வந்து 6GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்னு தான் வரும். ஆனா OnePlus 60ல இனிமே வரப்போற OnePlus மொபைல் எல்லாத்துலயுமே 128GB இன்டர்னல் அப்படின்றதே பேசிக் வேரியண்டா வந்து ஆக்க போறாங்க. அதை எடுத்து OnePlus 60ல இப்போ வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்றத பேசிக் வேரியண்டா வந்து கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 64GB OnePlus 60ல வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாட்ச். OnePlus 6ல நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்ச் தான். இப்போ வர்ற நிறைய மொபைல்ல நாட்ச் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கி வாட்டர் டிராப் நாட்ச் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா வந்து கொண்டு வந்திருக்காங்க OnePlus 60ல வந்து. தென் அதுக்கடுத்து கேமரா பார்த்தோம்னா ரெண்டு மொபைல்ல இருக்க கேமராவும் ஒரே கேமரா தான். ஆனால் OnePlus 60ல சாஃப்ட்வேர்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. நைட் மோட், அதே மாதிரி ஸ்டூடியோ லைட், இந்த மாதிரி சில ஃபீச்சர் வந்து இந்த கேமரா ஆப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குவாலிட்டி இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதனால இந்த OnePlus 60யோட கேமரா ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத போட்டோஸ்லாம் எடுத்து இவங்க எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் டீடைலா வீடியோ கூட போடுறேன். தென் OnePlus 6ல 6.38 இன்ச் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருப்பாங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட வரும். ஆனா OnePlus 60ல பார்த்தோம் அப்படின்னா 6.41 இன்ச் கொண்ட ஒரு ஆப்டிக் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது போக கார்னிங் Gorilla Glass 6 ப்ரொடக்ஷனோட வருது. நம்மளுக்கு இன்னுமே ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்கிரேட் கொடுத்திருக்காங்களே OnePlus 6ல இருந்து. அப்போ பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா OnePlus 6ஓட பேசிக் வேரியன்ட் வந்து 35,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ஆனா OnePlus 60ஓட பேசிக் வேரியன்ட் வந்து 38,000 ரூபாய்க்கு மட்டுமே சேல் பண்றாங்க. வெறும் 3,000 ரூபாய்க்கு உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், அது போக எக்ஸ்ட்ரா பேட்டரி, எக்ஸ்ட்ரா மெமரி, சாஃப்ட்வேர்ல இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி பல அப்கிரேட் வந்து OnePlus 60க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஒர்த்தான அப்கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோல நாம பார்த்தது OnePlus 60ஓட அன்பாக்சிங் மற்றும் ஒரு சின்ன ஓவர்வியூ தான். அதுக்கப்புறம் OnePlus 6க்கும் 60க்கும் என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் பார்த்துருக்கோம்.
பார்த்துருக்கோம். ஸோ இந்த மொபைலை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இந்த மொபைலுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட வீடியோ, அதாவது கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த OnePlus 60 மொபைல் ஒர்த்தா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஃபீச்சர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். OnePlus 60 மொபைல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.